நண்பா நண்பீஸ், நேத்து விட்ட அந்த அறிக்கையினால இங்க மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்க போகுது. இதுவரைக்கும் தமிழகம் காணாத ஒரு அரசியல் மாற்றம் நடக்க போகுது. வெயிட் அண்ட் தேர்தல் அறிக்கைனா இதுதான் தேர்தல் அறிக்கை. இன்னும் நிறைய மக்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சு ஒருத்தர் செய்யறாங்கன்னா அதை மக்கள் வரவேற்கணும். அது நம்ம வாழ்க்கைக்காக அவர் வர்றாரு. அவர் ஒன்றும் அவரோட வாழ்க்கைக்காக வரல. அவரு சம்பாரிச்சு ஜெயிச்சுட்டாரு. சரியா? இன்னும் எத்தனை காலமானாலும் அவர் அவரோட வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா நீங்க நம்ம எப்படி வாழறது? அது யோசிங்க. சும்மா அவரோட பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்க பேசணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. 5 ஆண்டு கால தமிழகத்துல இப்போ கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இப்ப 5 ஆண்டு கால ஆட்சி நடந்திருக்க. அந்த ஆட்சினால உங்களுக்கு என்ன பயன் வந்திருக்கு? ஒரு பயனும் இல்ல மக்களுக்கு. சரியா? அது இல்லாத 75 ஆண்டு கால வருட கால இந்த ஆட்சினால மக்களுக்கு என்ன பயன் இருக்குது? மக்கள் இன்னும் விளிம்பு நிலையில தான் இருக்காங்க. மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? சோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். சரியா? நம்ம அவங்க ஒருத்தருக்கு எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் இருக்குது. இங்க பர்சனல் தேவையில்லாத விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் நம்மளை காப்பாத்துறதுக்கு 75 வருஷம் கழிச்சு தான் வர முடியுது. இதை விட்டா இன்னொரு 75 வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, இதை விட்டுட்டா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரி, ஒரு தவறு ஏத்த மாதிரி. விடவே கூடாது. நல்லா எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்களோட மனசை நினைக்கிறதெல்லாம் நீங்க வீடியோவா போடுங்க. நிறைய விஷயம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதெல்லாத்தையும் போடுங்க. இதனால அவர் ஆட்சி நல்லா நடத்துறாரான்றது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். தவிர அவர் ஆட்சி நடத்தலன்னா அடுத்த 5 வருஷத்துல வேணா அவரை மாத்திக்கலாம். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இந்த 5 வருஷத்துக்கு ஒரு நம்ம கொடுத்து பார்க்கலாம். இவ்வளவு பேச்சு பேசுறேன்னு நான் என்ன அஜித் ரசிகன்னா, சாரி விஜய் ரசிகன் நினைச்சீங்களா? பாருங்க, இப்ப கூட அஜித்னு வருது. ஏன்னா நான் நிஜமாலே ஒரு அஜித் ஃபேன். ஆனா அரசியல்ன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் எந்த படத்தையும் வரவேற்றதெல்லாம் கிடையாது, விஜய் படம்லாம். ஆனா இந்த அரசியல்னா நான் நிஜமாலே சொல்றேன், என்னோட கட்சி டிவிக்குன்ற மாதிரி தான். சரியா? நான் என்ன சொல்றதுன்னா, அஜித் ரசிகன், தளபதி தொண்டை. ஸோ இது நிஜமாலே ஒரு மாற்றம் இருந்தா மட்டும்தான் இங்க என்னென்ன நடக்க முடியும். ஏன்னா ஃபுல் கரப்ஷன்ல இருக்குது. இது எல்லாத்துக்குமான ஒரே சொல்யூஷன் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறது மட்டும்தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இது அவங்களால என்ன ஆதாயம் வரும், இது வரும், அது நோ அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நம்ம வாழ்வாதாரமோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். இதுதான் ஒரு என்ன சொல்றதுன்னா கொள்கை ரீதியான ஒரு அரசியல். நீங்க இதுல எந்தவித தவறையும் கண்டுபிடிக்க முடியாது. கொள்கை ரீதியா பயணிக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் அந்த 5 வருஷம் எல்லாருக்கும் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். எத்தனை வருஷம் கொள்ளடிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது அந்த 5 வருஷம் இந்த கொடுங்க, என்ன ஆயிட போகுது? ஸோ இந்த 5 வருஷம் மட்டும் கொடுத்துட்டோன்னா அடுத்தது நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ நீங்க இதை தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு மறக்காம இந்த வாட்டி ஓட்டு போடுறதுக்கான எல்லார்கிட்டையும் நீங்களும் சொல்லுங்க. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஓட்டும் எங்கேயுமே மிஸ் ஆகாம விசில் சின்னத்துக்கு மட்டும்தான் வரணும். தேங்க்யூ ஸோ மச்.